Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் இந்தியாவில் பாரம்பரிய கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார். அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டதன் 56வது ஆண்டு நிறைவு தினம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமித் ஷா குஜராத் மற்றும் மேற்கு வங்காளத்திலிருந்து CISF வீரர்களின் சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்தார். அந்த வீரர்கள் கன்னியாகுமரி வரையிலான 6553 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிளில் கடக்க உள்ளனர். 25 நாட்கள் இந்த பயணம் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களுக்கு அமித் ஷா அடிக்கல் நாட்டினார். ஒவ்வொரு மாநில மொழிக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி முக்கியத்துவம் தருவதாகவும் அமித் ஷா குறிப்பிட்டுள்ளார். மாநில மொழிகளில் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிக்க மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் எதிர்காலத்தில் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியை அடிமைப்படுத்திவிட்டனர் என்ற வரலாற்று பிழையை இழைத்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இருமொழி கல்வியை பின்பற்றும் தமிழ்நாட்டில் மாணவர்கள் எந்த விதத்திலும் கல்வியில் தரம் தாழவில்லை என்று கூறினார். 22 மொழிகளையும் இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பது திமுகவின் கொள்கை மற்றும் மாநில உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் சர்வாதிகார போக்கிற்கு எதிரான அறவழி போராட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் திமுகவினருடன் முதல் ஆளாக நிற்பேன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கோடநாடு வழக்கில் EPS ஜெயலலிதா ஆகியோருக்கு முதன்மை அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோடநாடு வழக்கை CBCID போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக 250க்கும் மேற்பட்டோரிடம் கோவையில் உள்ள CBCID அலுவலகத்திற்கு வரவழைத்து போலீசார் நேரடி விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் 8 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் EPSன் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் வரும் 11ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அரசின் திட்டங்களை மக்களுக்கு சிறப்பாக கொண்டு சேர்க்க அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்திய துணை முதலமைச்சர் துறை அதிகாரிகளுடன் பல்வேறு திட்டங்கள் குறித்து விவாதித்தார். இதனிடையே நாளை உலக மகளிர் தினத்தை ஒட்டி மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 3019 கோடி ரூபாய் அளவில் கடன் வழங்க உள்ளதாக துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் பழவனக்குடியில் மகளிர் சுய உதவிக் குழு பெண்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் தற்போது 4.80 லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் செயல்படுவதாகவும் அதில் 58 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் விஜய் பங்கேற்க உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 3000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திற்கு 5 இஸ்லாமிய நிர்வாகிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் பார்வையிட்டனர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரித்திருக்கிறார். மும்மொழி கல்விக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர். இதில் பள்ளி மாணவர்களிடம் இருந்து அவர்கள் கையொப்பம் பெறுவதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் மீது பதியப்பட்ட குழந்தை திருமண வழக்கை ரத்து செய்வதற்கு போலீசார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2022ஆம் ஆண்டு தீட்சிதர்கள் 2 பேர் மீது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது வழக்கில் ஆர்வம் காட்டவில்லை என்பதற்காக வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று வாதாடினார். மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்கை வழக்கறிஞர் எம்எல் ரவி தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரிக்க எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்ட நீதிமன்றம் தயாநிதி மாறன் வெற்றி செல்லும் என்று தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் குற்ற செயல்கள் தொடர்பான வழக்குகள் வெகுவாக குறைந்திருப்பதாக டிஜிபி சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2023ஆம் ஆண்டு 17,888 வழக்குகள் பதிவாகியிருந்ததாகவும் கடந்த ஆண்டு 15,892 வழக்குகள் மட்டுமே பதிவாகியிருப்பதாகவும் இது 10.65% அளவுக்கு குறைவு என்றும் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய தொகையை நிலுவைத் தொகையுடன் விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கணேசன் தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர் சமூக பாதுகாப்பு மற்றும் நல வாரியத்தில் 9வது வாரிய கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சற்று சரிந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 64,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 8,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்பி விஜயகுமார் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக செயல்பட்டதால் அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக இபிஎஸ் அறிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்தில் முன்னாள் எம்பி விஜயகுமார் கையெழுத்திட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழர் முன்னேற்றக் கழகம் கலைக்கப்பட்டு அக்கட்சியைச் சேர்ந்த அதியமான் உள்ளிட்ட 120 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2009ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை சென்னை மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர் அதியமான். கட்சியில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து நடத்தி வந்தார். இந்நிலையில் அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.